வணக்கம். 2016ல் இந்த ஜூட்டோபியா பார்ட் 1 வந்து பெரிய ஹிட் ஆகும்போது கூட நான் அதை பார்க்கல. ஏன்னா பிக்சாரை தவிர வேற யாராலையும் நல்ல அனிமேஷன் படம் எடுக்கவே முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பயஸ் அந்த சமயத்தில் எனக்குள்ள இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி தான் பெரும்பாலான நான் பிக்சார் அனிமேஷன் படங்களும் வந்துட்டு இருந்துச்சு. அப்பப்போ மற்ற அனிமேஷன் ஸ்டுடியோஸ் சில நல்ல படங்கள் எடுப்பாங்க. இத்தனைக்கும் இந்த ஜூட்டோபியா பார்ட் வந்து டிஸ்னி அனிமேஷன் தான். டிஸ்னி தான் பிக்சார் கூட வச்சிருந்தாங்க. ஆனால் என்னமோ ஒரு ஃபேன் பாயாக யோசிச்சதுனால ஏற்றுக்க முடியல. ஆனால் அதுக்கப்புறமா ஒரு தெளிவு கிடச்சி, அறிவு வளர்ந்து, மெச்சூரிட்டிலாம் வந்து அப்புறம் அதை பார்க்கும்போது சரி நம்ம தப்பாக அசியூம் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ரியலைஸ் பண்ணேன். அதனாலேயே இந்த பார்ட் 2 அனௌன்ஸ் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காததுக்கு பிராயச்சித்தமாக ஃபர்ஸ்ட் டேவே பார்த்துணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த வாரம் இந்த தமிழ் ரிலீஸ் க்ரௌடில் இன்றைக்கி தான் இந்த படத்தை பார்க்க முடியுது. அமெரிக்காவிலிருந்து சீனா வரை ஆல்ரெடி பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ செம்ம குஷியோட என் பொண்ணையும் கூப்பிட்டு போய் பார்த்துட்டு வந்தேன். செம்ம என்ஜாயபிளாக தான் இருந்தது. ஆனால் ஆடியன்ஸில் வந்து இளம் பெண்கள் சில பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க பின்னாடி சைட்லன்னு. அவங்க சரவணன் சொல்ல ஏதாவது சின்ன க்யூட்டான அனிமல்ஸை காமிக்கும் போதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு தடவை 2 தடவை ஓகேங்க சரிங்க க்யூட்டாக இருக்குது, நீங்கள் வந்து அட்மையர் பண்ணுறீங்க ஓகே. ஆனால் அது ஏதோ எக்ஸ்ட்ரா சவுண்ட் எஃபெக்ட் மாதிரி இந்த லாஃப்ட் ட்ராக் போடுவாங்க இல்லையா சிட்காம்லலாம், அந்த மாதிரி ஒவ்வொரு தடவை ஏதாவது க்யூட்டான அனிமலை காமிக்கும் போதும் அதே அனிமலை திரும்ப காமிக்கும் போது கூட அப்படின்னு சொல்லும் போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு கடைசியில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் ஒரு ஃபன்னான அனிமேஷன் படங்கிறத தாண்டி ஒரு ப்ராப்பரான ஜானர் படமும் கூட. பட்டி காப் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்னு நமக்கு யோசிக்க நேரம் தராமல் அவ்வளவு பரபரப்பாக நகரும் அந்த கதை. இந்த பார்ட் 2லையும் அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி செம்ம என்டர்டெய்னிங்காக ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. 2 டேரக்டர்ஸ், ஒரு ரைட்டர். ஜூடி ஹாப்ஸும் நிக் வைல்டும் அஃபிஷியலாக போலீஸ் ஃபோர்ஸில் பார்ட்னர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்கிறதுனால சீனியர்ஸ்லாம் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ தங்களை நிரூபிக்கிறதுக்காக அசைன் பண்ணாத ஒரு கேஸை எடுத்து சொதப்பி திட்டு வாங்குறாங்க. ஆனால் அந்த கேஸில் வேற ஒரு விஷயத்துக்கு லீடு கிடைக்குது. அது ஹாப்ஸுக்கு கொஞ்சம் ஒரு ஹஞ்ச் மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குது. அதை விசாரணை பண்ண போகும்போது இது வரைக்கும் வெளியே தெரியாத ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று தெரிய வருது. அப்படி என்ன லீடு, என்ன ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிட்டாங்க, இதனால ஜூட்டோபியால என்ன ஆச்சு, இதெல்லாம் தான் இந்த படம். அதே எனர்ஜி, அதே ஃபன், விட்டியான ஒன்லைனர்ஸ், வேர்ட் பிளே, இன்னும் கிளவரான ஈஸ்டர் எக் பிளேஸ்மெண்ட்ஸ்னு அவுட் அண்ட் அவுட் என்ஜாயபிளான ஒரு படம். ஜூடி ஹாப்ஸ், நிக் வைல்டுன்னு 2 கேரக்டர்ஸும் தங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை பெர்ஃபெக்டாக கண்டினியூ பண்ணியிருக்காங்க. போன பார்ட்டில் பிரிடேட்டர்ஸ் மேலே இருந்த ப்ரிஜுடைஸை பேசியிருந்தாங்க. இந்த வாட்டி ரெப்டைல்ஸ் கூடவே இந்த பார்ட்னர்ஸாக ஒத்துமையாக வேலை செய்கிறத பற்றி ஒரு மெசேஜ் இருக்குது. இந்த 2 கேரக்டர்ஸும் தெரப்பி செஷன் அட்டன் பண்ணுற காட்சிகள்லாம் செம்ம கலாட்டாவான காட்சிகள். கேரிங்கிற பாம்பு, நிபிள்ஸுங்கிற பீவர், பாபர்ட்டுங்கிற லிங்க்ஸ், வின் டான்சருங்கிற அந்த மேயர் குதிரை, இப்படி புதுசாக வர கேரக்டர்ஸ் ஒவ்வொன்றுமே செம்ம ஐடியா. அந்த கேரக்டர்ஸுக்கான வசனங்கள், பிஹேவியர், ஒவ்வொரு கேரக்டரும் இருக்கிற சூழலும் நிறைய கிரியேட்டிவிட்டியை கொட்டியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது, ஹியூமரஸாகவும் இருக்குது. போன பார்ட்டில் வந்து அந்த ஆடியன்ஸ் ஃபேவரட் கேரக்டர்ஸான ஸ்லாத், அது ஓட்டுற ஸ்பீடான கார், காட்ஃபாதர் டான் மாதிரி வர அந்த ஆர்டிக் ஷ்ரூன்னு 2 கேரக்டர்ஸையும் வச்சு கேமியோலையும் கலக்கியிருக்காங்க. அப்புறம் டேங்கிள்டு, இண்டியானா ஜோன்ஸ், ராட்டட்டூயி, ஷைனிங், சைலன்ஸ் ஆஃப் த லேம்ப்ஸ்னு பல படங்களுக்கு ரெஃபரன்ஸும் இருக்குது. இவ்வளவு பரபரப்பான கதையில் இதெல்லாத்தையும் தேடி கண்டுபிடிக்கிறதே ஒரு சுவாரஸ்யமான எக்ஸசைஸாக இருந்தது. நாமளும் கொஞ்சம் ஐ திங்க் பண்ணால் அத்திப்பட்டி ரெஃபரன்ஸ்லாம் கூட கண்டுபிடிக்க முடியும். ஓப்பனிங்கில் வர சேசிங், தென் ஒரு பெரிய காலால் நடக்கிற கலாட்டா, தென் மார்ஷ் மார்க்கெட் அப்படிங்கிற இடம், அங்கே வர புது கேரக்டர்ஸ், அங்கேருந்து கண்டினியூ ஆகிற இன்னொரு சேஸ், பிரிசன் எஸ்கேப் சீக்வன்ஸ், இப்படி தொடர்ந்து என்கேஜிங்காக, என்டர்டெய்னிங்காக, முக்கியமாக செம்ம காமிகளாகவும் இந்த கதையை நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க. விஷுவல் ஹியூமரை குழந்தைகள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. என் பொண்ணு செம்மையாக கைத்தட்டலாம் சிரிச்சு என்ஜாய் பண்ணால், தேட்டர்லையும் நிறைய குழந்தைங்க என்ஜாய் பண்ணாங்க. பெரியவங்களுக்காக நிறைய டயலாக் ஹியூமர்ஸும் படம் முழுக்க இருக்குது. ஸோ சிறியவர் முதல் பெரியவர் வரை மொத்தமாக கேட்டர் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சென்டிமெண்ட்டுக்கு இடம் இருக்குது. சொல்ல வந்த மெசேஜையும் ரொம்ப இழுத்தடிக்காமல் நச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எப்பவும் போல இவங்க பேசுகிற அந்த சீரியஸ் விஷயங்களுடைய ரியல் லைஃப் பேரலல்ஸை வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது, யோசிக்கும் போது அந்த மெசேஜ்லாம் இன்னும் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது. வாய்ஸ் காஸ்ட் ஹோல்சமாக டெலிவர் பண்ணுறாங்க. செம்ம காஸ்டிங், செம்ம ஒர்க், கேரக்டர் அனிமேஷன், வேர்ல்ட் பில்டிங், சின்ன டீடைல்ஸ், ஆக்ஷன் காட்சிகளுடைய பேசிங், மார்ஷ் மார்க்கெட்டுடைய மொத்த செட்டப்னு விஷுவலாகவும் செம்ம அரஸ்டிங்கான படம். ஷக்கீராவை வச்சு பாட்டெலாம் போட்டு வர செம்ம வைப் ஏற்றிருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு அது கேட்குறதுக்கு. ஆனால் அந்த பாட்டு அப்படியே அந்த வாக்கா சாங் மாதிரியே இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இந்த படத்துடைய டிராபேக்காக சொல்லணும் அப்படின்னா, முதல் பார்ட்டில் இந்த ஃபைனல் ட்விஸ்ட் என்னங்கிறத என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கு பின்னாடி சொல்லப்பட்ட ஒரு ரீசன் இருக்கு இல்லையா, அதுவும் கூட ஐடியாலஜிக்கலி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி இருந்தது. ஒரு சீரியஸான விஷயமா இருந்தது. ஆனால் இந்த வாட்டி ட்விஸ்ட்டும் கெஸ் பண்ண முடிஞ்சது. அதுக்கான ரீசனும் ரொம்ப கமர்ஷியல் படத்தனமாக இருந்தது. தென் போன வாட்டி இந்த போஸ்ட் கிரெடிட் சீன்லாம் இல்லாமல் செகண்ட் பார்ட்டுக்கெலாம் எதிர்பார்க்க வச்சாங்க. ஆனால் இந்த வாட்டி அப்படி இல்லை. இப்போ இருக்கிற
இருக்கிற ட்ரெண்ட் வழக்கப்படி போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் இவங்க அதை பண்ணாம இருந்திருக்கலாம். ஏன்னா எப்படியும் அடுத்த பார்ட்டுக்கு இதை விட பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதானே போகுது. மொத்தத்தில் இந்த ஜூட்டோபியா 2 நிஜமாவே ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான உண்மையான திரைப்படம். குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு ஈஸியாக சொல்லலாம். அனிமேஷன் பட ரசிகர்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ட்ரீட். 3Dயில் பார்த்தாலும் 2Dயில் பார்த்தாலும் பெரிய வித்தியாசம் இருக்காது. நான் இங்கிலீஷ் வெர்ஷன் 3Dயில் பார்த்தேன், சப்டைட்டில்ஸ் இருக்கு. பெருசாக 3D ஒரு எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் ஐமேக்ஸ்லையும் தமிழ் டப்பிங்லையும் கூட படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹைலி ரெக்கமெண்டட். அப்புறம் ஓப்பனிங்கில் சொன்னேன் இல்லையா, அந்த பொண்ணுங்கெல்லாம் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஞாபகம் வந்துச்சுன்னு, இதுதான். ஐயோ